விரும்பும் சிமெண்ட் வகையினை உரிய விலையில் வாங்கிட SRM PR Cements. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட SRM PR Cements CEO மிஸ்டர் ஓம் பிரகாஷ் அண்ட் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் ராமநாதன் இணைந்திருக்காங்க. இவங்களோட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கம்யூனிட்டி. இதில் நான் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். நான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மைனர் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி SRM PR Cementsலையோ இல்லை சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இன் ஜென்ரல் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஒரு ஆண்டர்ப்ரினராக? நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒரு டீ ஷாப் இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா கூட we need 8 lakh rupees. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக யூ வில் ஏபிள் டு earn ஒரு 50,000 ரூபாலேருந்து 40,000 to 50,000 earn பண்ண முடியும். பட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதில் கூட்டம் வராத ஒரு இடத்துலலாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதில் பிஸ்னஸ் உங்களுக்கு இது கிடையாது. இப்போது சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் 0.0001% தான் ஃபெயிலியர். ஸோ த டிமாண்ட் இஸ் இந்த வருஷத்துக்கான டிமாண்ட் 3.5 கோடி டன். ஸோ 3.5 crore tons திஸ் இயருக்கான எக்ஸ்பெக்டேஷன் விச் இஸ் டிமாண்ட் இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எங்கே நீங்கள் சிமெண்ட் வச்சாலும் அதை விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இதே SRM PRஸில் இருக்கும்போது இப்போ SRM PR சிமெண்ட்ஸில் நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் கிரேட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு அந்த சிமெண்ட்டோட சேல்ஸ் ரொம்ப பீரியாடிக்கலாக அதிகமாகிடும். அதனால் ஒரு 1.5 லட்ச ரூபா இல்லை மேக்ஸிமம் ஒரு 2-3 லட்ச ரூபாயில் நீங்கள் அதே 30,000 40,000 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும்னு நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஏபிள் டு earn 1 lakh rupee அவுட் ஆஃப் திஸ். ஏன்னா இது எப்படின்னா சிமெண்ட்டை நீங்கள் வாங்குறீங்க, அதை வச்சிருக்க மாட்டீங்க, உடனே விற்பீங்க, திருப்பி சிமெண்ட்டை வாங்குவீங்க, விற்றுருவீங்க. ஸோ அதுதான் இதோட த மெக்கானிசம் விச் இஸ் கோயிங் டு ஒர்க் பிஹைண்ட். ஸோ அதனால் இது ரொம்ப எக்ஸலண்ட் இண்டஸ்ட்ரி டு இன்வெஸ்ட் அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இனஃப் டு டூயிங் ட்ரேட் பிஸ்னஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா சப்போர்ட் சிஸ்டமில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிரெடிட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் கிரெடிட் கொடுப்பாங்க. உங்கள் அதாவது திறமையானவர்கள் ஹானஸ்டியாக இருக்கீங்க, மற்றபடி செக்யூரிட்டி செக்லாம் கொடுத்துட்டு நீங்கள் தைரியமாக பண்ணணும், இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக. அதே மாதிரி த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் a great support system through SRM PR Cements நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒன்று. இன்னொன்று நீங்கள் ஒன் ரூஃபில் நிறைய சிமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ தட் இஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் யூ. இப்போ நீங்கள் ஒரே ஒரு சிமெண்ட்டோட டீலர்ஷிப் எடுத்து, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு டீலர்ஷிப் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. அந்த ஒரு சிமெண்ட் டீலர்ஷிப் மட்டும் எடுத்து பண்ணும்போது அதில் அந்த ஆடியன்ஸ் கம்மி, அதை வாங்குறவங்க கம்மி இல்லையா? ஆனால் இதே நீங்கள் கேட்குற எல்லா சிமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சிமெண்ட்டாவது ஏதாவது ஒன்று விற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ டிமாண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த சிமெண்ட் அதிகமாக அடுத்த வாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ப்ராஃபிட் ஏரியா. ஸோ இது SRM PR Cementsல we are actually doing. பட் தென் சார், எனி பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சம்மர் டைமில் நான் ஒரு தர்பீஸ் கடை போட்டேன்னா எனக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் சிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்கா? சிமெண்ட்டுக்கும் சீசன் இருக்குது. ஆக்சுவலாக திஸ் இஸ் த ரைட் சீசன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், திஸ் இஸ் த ரைட் சீசன் ஃபார் சிமெண்ட். நமக்கு அந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து அப் டு பொங்கலில் அப் டு 10th வரைக்கும் லீன் சீசன் வச்சுக்கலாம். ஃபெஸ்டிவல், சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், அப்புறம் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம் வரதுனால அந்த பீரியட் லீன். அதனால் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் டூயிங் சிமெண்ட் பிஸ்னஸ். ஏன் சார், ஏன் அப்படி இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறீங்க? ரைட் டைம்னு சொன்னாக்கா இந்த பீரியடில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நிறையா நடக்கும். லேபர்ஸும் இந்த பீரியடில் லீவே எடுக்காமல் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் செப்டம்பர், அக்டோபரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு லீவு ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிக்கிற லீவ் வரிசையாக ஃபெஸ்டிவல்ஸ் வரும். அது தீபாவளியோட லேபர் செக்மெண்ட் பொங்கல் ஃபெஸ்டிவலை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 10 days தே வில் கோ ஆன் ஹாலிடே. அதனால் அந்த பீரியடில் நமக்கும் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இல்லாட்டி சிமெண்ட் பிஸ்னஸும் டல் ஆயிரும். ஸோ அதனால தான் சிமெண்ட்டுக்கு டர்பீஸ் மாதிரி இதுக்கும் சீசன் இருக்குது. ஸோ சிமெண்ட் சீசனில் ஒரு குவார்ட்டர் மட்டும் எடுத்து வெளில வச்சிடணும். ஸோ 9 months தான் இது ரொம்ப ப்ராஃபிட்டபிள். இதுலேயும் SRM PR என்ன பண்ணிடுறோன்னா, இந்த 9 months தவிர பாக்கி இருக்க 3 monthsல எங்களோட டீலர்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றது. ஸோ ஐ வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ நீங்கள் லீவ் அதிகமாக எடுக்கணும்னா அந்த டைமில் எடுத்துக்கோங்க, நான் உங்களை எதுவும் அதிகமாக கேட்க மாட்டேன். ஸோ அந்த டைம் தான் நம்ம ட்ரிப் போகிறது எல்லாமே இருக்கும். ஸோ பிளானிங் அண்ட் எவ்ரி திங் வில் பி இன் தட் மந்த்ஸ். த மேக்ஸிமம் மீட்டிங்ஸ் வில் பி தட் மந்த். இப்போ ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி மீட் பண்ணுறேன்னா அவ்வளோதான். தட்ஸ் அ மீட்டிங் டைம் ஆஃப் மீ டு மை டீம். இதே
அந்த மாதிரி டைமில் நிறைய ஐடியாஸை வந்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இன்னோவேஷன் வந்து இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது. 35 years இல்லை 70 years across this industry there is no innovation at all. இவங்க பெரிய பெரிய இன்novation எதுவும் பண்ணல. ஒரே ஆடு, ஒரே மேனுஃபேக்சர், ஒரே ட்ரேடிங். இப்போ இதில் ஏதாவது இன்னோவேஷன் பண்ணணுன்னு தான் we are entered. ஸோ இதில் வந்து கார்ப்பரேட் ஆக்டிவிட்டியாக ஒரு ஃபஸ்ட்டு கார்ப்பரேட்டாக ஒரு கம்பெனி வந்திருக்குங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா டீலர்ஸ் அக்ராஸ் இருப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க மூட்டை, அவங்க இறக்குவாங்க, அவங்க வைப்பாங்க. தெர் இஸ் நோ கார்ப்பரேட் நெட்வொர்க், தெர் இஸ் நோ ஆட்ஸ், தெர் இஸ் நோ பெனிஃபிட்ஸ். ஒரு பெரிய இதே கிடையாது. இது வரைக்கும் அந்த ஒரு செட்டப்பே கிடையாது. அதனால தான் SRMPR சிமெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரேடிங் கேட்டகரியில் வந்திருக்கும். சிமெண்ட் வந்து ரிலேட்டட் டு டெம்பரேச்சர் அண்டு வெதர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா இப்போ இந்த பீரியட் நான் சொன்னோம் இல்லையா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து இட் ஹெல்ப்ஸ் ஃபார் செட்டிங் சிமெண்ட். டியூரிங் ரெய்னி சீசன் வந்து சிமெண்ட் செட் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்குது. சடனாக மழை வந்தாலோ காங்கிரீட்டில் வந்து தண்ணி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சுன்னா இட் வில் இம்பேக்ட் தி குவாலிட்டி ஆஃப் தி காங்கிரீட் ஆஸ் வெல் அஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன். அதனால தான் அந்த பீரியட் லீன்னு நம்ம சொல்கிறோம். இன்டீரியர் ஒர்க்கு, மற்றபடி பிளாஸ்டரிங், டைல் ஒர்க்கு, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக காங்கிரீட் வந்து பெரும்பாலான நேரங்களில் காங்கிரீட் இந்த பீரியடில் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க டியூரிங் ரெய்னி சீசன். ஆனால் சார், இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த சப்போர்ட் சிஸ்டம் இந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படி உதவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? Question is a great question, but the answer is very normal and average. Everybody is know it. இப்போது ஒரு காம்படிஷன் எடுக்கிறப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன லாஸ்ட் கொஸ்டின்லேயே கூட ஆன்சர் கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட் ஆன்சரில் கூட ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்குது. ஒரு சிமெண்ட் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன் வந்து இத்தனை டன்ஸ் பண்ணால் இவ்வளோ அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிமெண்ட் கம்பெனி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன். ஆனால் இது எல்லாமே மொத்த ரூஃப் கிடையாது, ஒரு கம்பெனி ஒன்று இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ரூஃபில் எல்லா சிமெண்ட் கம்பெனிஸையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் எந்த விஷயத்தில் சேர்ந்து இப்போ 200 டன் என்னோட டார்கெட், ஆனால் நான் எந்த சிமெண்ட் வேணாலும் விற்கலாம், எத்தனை பேக்ஸ் வேணாலும் விற்க, 2000 பேக்ஸுங்கிறது என்னோட டார்கெட், நான் எந்த பேக்ஸ் வேணாலும் விற்கலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த 2000 பேக் அச்சீவ் பண்ணிட்டா எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் த ஐடியேஷன். இந்த காம்படிட்டிவ்னஸ் வேறு எதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு சில சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து அந்த டார்கெட் காம்படிட்டிவ் ஏரியாவில் இப்போ வந்து நம்ம ப்ரைஸ்னால மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. த காம்படிஷன் இஸ் அன் லாட் ஃபேக்டர். த மார்க்கெட்டிங் சப்போர்ட் இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அந்த கம்பெனிஸை தவிர வேறு யாராவது ட்ரேடர் போய் மார்க்கெட்டில் வந்து ஆட் கொடுத்துருக்காங்களா? த ஃபஸ்ட் டைம் மேபி த இண்டஸ்ட்ரி வி வில் கிவ் யூ ஆட்ஸ். we will make sure இப்போ கஸ்டமர்ஸுக்கு எந்தெந்த கஸ்டமருக்கு எந்தெந்த சிமெண்ட் வேணும்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பிராண்டாக இருக்கும், அல்ட்ராடெக்கோ, ராம்கோவோ, கேசிபியோ, டால்மியாவோ, இதெல்லாம் அவங்களுக்கு பிராண்ட்ஸாக தெரியும். இந்த பிராண்ட்ஸை வச்சுட்டு எதுவுமே இல்லை. எந்த வீட்டுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எந்தெந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஒரு பூச்சி வேலைக்கு நான் அல்ட்ராடெக் தான் போடணும்னு கிடையாது, ஒரு கான்கிரீட் ஒர்க்குக்கு நான் இந்த சிமெண்ட் தான் போடணும்னு கிடையாது. there are different qualities of cement, there are different usage of that, the applications are different. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு இது, இந்த அப்ளிகேஷனுக்கு இதுன்னு ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆவரேஜாக எல்லா சிமெண்ட்டையும் சேர்த்து 350 ரூபாயில் முடிச்சிட முடியும். அதாவது 350 ரூபா பர் பேக் அந்த சிமெண்ட்டோட காஸ்ட்டில் ஆவரேஜாக உங்கள் வீடை கட்டிட முடியும். ஸோ இன்கேஸ் இப்போ ஒரு 600 பேக் ஒரு வீடுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 600 பேக்கை இந்த ரேஞ்சில் முடிச்சிட முடியும். பட் பீப்புள் வில் பிலீவ் இப்போ நான் நல்ல வீடாக கட்டணும், நான் சூப்பரான சிமெண்ட்டை போட்டு கட்டணும்னு நினச்சா கூட அவங்க 420 ரூபா 450 ரூபான்னு இவங்க விற்கும் போது அவங்களுக்கு தெரியாது இது ரைட் ப்ரைஸா, இதுக்கு இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணணுமா, ஒரு பூச்சி வேலைக்கு அந்த சிமெண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சாதாரண சிமெண்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு கான்கிரீட்டுக்கு இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விற்கிறது தான் SRMPR ட்ரேடர். அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால தான் we are different from market. அதுதான் எங்களோட காம்படிட்டிவ் ஸ்டேஜ் டு கண்ட்ரோல் ஓவர் த மார்க்கெட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த ஒரு கம்பேரிசன் 350 ருபீஸ்க்கும் பண்ணலாம், ஆனால் அது 410 420க்கு விற்கிறாங்கன்றப்போ எப்படி உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ப்ராஃபிட்டுங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி ஆல் அபவுட் 2 things. ஒன் இஸ் நம்ம ஷிக் ஷாம்பு இருக்குது. ஷிக் ஷாம்பு வந்து எப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து 1 lakh ஷிக் ஷாம்பு விற்றா அதில் எனக்கு வந்து ஈவன் 20 ருபீஸ்னா கூட ஐ வில் ஏர்ன் 1 lakh into 20 பைசே. கரெக்ட். ஸோ இட் இஸ் அ வால்யூம் பிஸ்னஸ். இது வந்து ஒன்று. இதே BMW கார் ஒரு மாதத்துக்கு 2 தான் விற்கிது ஒரு இதில் அப்படின்னா கூட அதோட ப்ராஃபிட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் எடுத்திருக்க ஒரு செக்மெண்ட் வந்து வால்யூம் செக்மெண்ட், வேர் இதனால் ஆக போகிற கஸ்டமர் டேட்டா பேஸ் வந்து அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் என்னால் பயன அடைய போகிற பீப்புள் வந்து அதிகம், நார்மல் மக்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷன் வந்து எனக்கு வந்த கால்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஹீ இஸ் அ டாக்டர் ஃப்ரம் அரியலூர். ஒரு அரியலூர்லேருந்து ஒரு டாக்டர் கால் பண்ணியிருக்காரு. அவர் வந்து
சார் எனக்கு வந்து நான் அந்த டீலர் சொல்கிறதா எனக்கு ப்ரைஸ், எனக்கு ப்ரைஸே தெரியல, மார்க்கெட்டில் எனக்கு என்ன ப்ரைஸ்னே தெரியல, அந்த டீலர் சொல்கிறதான் ப்ரைஸு, அந்த ப்ரைஸுக்கு தான் நான் வந்து சிமெண்ட் எடுத்திருக்கேன். அங்கே இல்லைனா அதை எடுத்து அதை விட்டேன்னா நான் வந்து போய் வேறு எங்கேயாவது வாங்கினா எனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆட் ஆகிடுது, கிட்டத்தட்ட அவர் காஸ்ட்டே எனக்கு வந்துடுது. ஸோ அந்த டீலர் சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரைஸிங் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எம்பிஆரில் நாங்கள் என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரைஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுற மேனுஃபேக்சர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு அதுலேயும் எங்களோட மார்ஜினை ரொம்ப லீன் மார்ஜினை கரெக்டாக கொடுத்து வி வாண்ட் டு சப்ளை ஃபார் த என்டையர் பீப்புள். இன்னொன்று நான் எஸ்ஆர்எம்பிஆரில் என்ன சொல்லியிருக்கேன் எங்கள் டீம் கிட்ட அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் டீலர்ஸ்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா த ரீட்டைல், அதாவது த பீப்புள், த கன்சியூமர்ஸ், டைரக்ட் கன்சியூமர்ஸ். நீங்கள் இன்னொரு ஆள்னு ஆட் பண்ண தான் யுவர் மார்ஜின் இஸ் ஆக்சுவலி பிகம் ஹையர். சரி, இவங்க 10 ரூபா வேணும், அவங்களுக்கு 10 ரூபா வேணும், அவங்களுக்கு 10 ரூபா வேணும், இப்போ 30 ரூபா நீங்கள் வந்து ஒரு பேக்லேருந்து கூட வைக்கிறீங்க. ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து அந்த பேக் வந்து கஸ்டமர்கிட்ட போகும்போது இது 80 ரூபா ஆகிடுது, இல்லை 50 ரூபா ஆகிடுது. யூ காட் த ஐடியா. ஒரு 30 ரூபாங்கிறதே பெரிய காசு தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன், மேனுஃபேக்சர் டு எஸ்ஆர்எம் டு டீலர் டு கஸ்டமர், இந்த ரேஞ்சில் எவ்வளோ ஒரு மார்ஜின் வைக்கிறோமோ, அது 10 ரூபான்னு இருக்குன்னா அவர் 5 ரூபா, எங்களுக்கு 5 ரூபா, அவ்வளோதான். இது கஸ்டமருக்கு போயிடுது. இப்போ இது எவ்வளோ ஈஸியாகிடுது. ஸோ இதே ஒரு 4-5 ட்ரக்கை தாண்டி போகும்போது யுவர் காஸ்டிங், லோடிங் அண்ட் அன்லோடிங் காஸ்ட், இது எல்லாமே யார் தலையில் வந்து விழுகும்? ஸ்ட்ரெயிட் டு த கஸ்டமர். ஸோ இதை தான் வந்து வி ஆர் பிரேக்கிங் நவ். நான் ஒரு டீலராக உங்ககிட்ட நான் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா? இப்போ நான் போய் விற்கிறேன், ஒருத்தவங்ககிட்ட விற்கிறேன்னா அவன் என்கிட்ட கேட்பான், நான் அதுக்கு இந்த சிமெண்ட்டை விட்டுட்டு நான் இதை வாங்கணும். ஏன்னா ஜென்ரலாகவே சிமெண்ட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம மைண்டில் ஒரு 2-3 பிராண்ட் வரும். ஸோ இதை தாண்டி நான் எதுக்கு வந்து எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்டை வாங்கணும் அப்படின்ற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அண்டர்ஸ்டுட். இப்போ சிமெண்ட் அப்படின்னாலே ஜென்ரலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரும்பாலானவங்க சிமெண்ட்டில் பெருசாக என்ன இருக்குது, எனக்கு வந்து ப்ரைஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஜென்ரலாக சிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டைப் ஆஃப் சிமெண்ட் எடுத்துக்கிட்டால் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட், போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட், சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட், இந்த 4 வகையான சிமெண்ட் பெரும்பாலான நடைமுறையில் ப்ராக்டிஸாக இருக்குது. நிறையா இருக்குது. ரேபிட் ஹார்டனிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட், ஆயில் வெல் சிமெண்ட்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. நான் சொன்ன இந்த 4 கேட்டகரி, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் 53 கிரேட், போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட், போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட், சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட், இந்த 4 வகையான சிமெண்ட்டையும் எஸ்ஆர்எம்பிஆர் கவுண்டரில் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து டைப் ஆஃப் சிமெண்ட் நான் சொன்னது. இது ஒரு யூஎஸ்பின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ப்ரீமியம் கேட்டகரி பிராண்டு, ப்ரீமியம் கேட்டகரி, அப்புறம் வந்து எக்கனாமிக்கல் பிராண்டு, இல்லை ஏபிசின்னு நம்ம எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த எனி கேட்டகரி எங்கள் கவுண்டரில் கிடைக்கும். முதல்ல வந்து டைப் ஆஃப் சிமெண்ட்டு, அடுத்தது வந்து எனி பிராண்ட் விச் இஸ் அவைலபிள். அடுத்தது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி. ஏன்னா சிமெண்ட்டுங்கும் போது குவாலிட்டி, when I say குவாலிட்டி, லைம்ஸ்டோன் வந்து இன்ஹரண்ட் குவாலிட்டி ஆஃப் த லைம்ஸ்டோன் பிளேஸ் அ மேஜர் ரோல். எப்படி வந்து ஃபாதர் வந்து பால்னஸ் இருந்ததுன்னா எப்படி குழந்தைக்கு வருதோ, அதே மாதிரி இன்ஹரண்ட் குவாலிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல் அஃபெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் த சிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி காங்கிரீட். ஸோ குட் குவாலிட்டி லைம்ஸ்டோன் அண்ட் குட் டெக்னாலஜி கிவ்ஸ் குட் வேர்ல்டு கிளாஸ் சிமெண்ட். ஸோ குவாலிட்டி, குட் குவாலிட்டி அஷ்யூர்டு. அப்பார்ட் ஃப்ரம் குவாலிட்டி, ப்ரைஸிங், அட்ராக்டிவ் ப்ரைஸிங். ஸோ டைப் ஆஃப் சிமெண்ட்டு, டைப் ஆஃப் பிராண்டு, குவாலிட்டி, ப்ரைஸிங் அண்ட் சர்வீஸ். சர்வீஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். சர்வீஸ்ன்னு சொன்னாக்க ப்ரீ சேல் சர்வீஸ், போஸ்ட் சேல் சர்வீஸ், ஆன் டைம் டெலிவரி, டெக்னிக்கல், கமர்ஷியல், எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து எஸ்ஆர்எம் கவுண்டரில் கிடைக்கும். அந்த 5 தான் எங்களோட யூஎஸ்பி. ஸோ இது எங்களோட யூஎஸ்பியாகவும் இருக்குது, வாடிக்கையாளருடைய தேவையும் இந்த 5 பாயிண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு விட கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பிகம் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி அண்ட் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம கண்ட்ரியில். அண்ட் முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாத சம்பளத்தை நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா there is a security. பட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ்குள்ளே வரலாம் அண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எப்படி வந்து உள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க இந்த மைண்ட்ஸ் ஆஃப் யங் பீப்புள்? இந்த கொஸ்டினுக்கு வந்து வி ஹாவ் ஸ்மால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. சிஏஜிஆர் ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டில், ஓகே, இஃப் யூ டேக் தமிழ்நாடு, 8.8 billion, that is lakh people is not having work. அது எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை, அன்எம்ப்ளாய்டு மட்டும் 8.8. அதே மாதிரி டோட்டல் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.4 crores. இப்போது ஒரு 4.5 கோடி பேருக்கு வேலை கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 8.5 லட்சம் 9 லட்சம் பேருக்கு வேலை கிடையாது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன கொண்டு வரோம்னு நினைக்கிறேன்னா, இஃப் யூ ஆர் ரியலி ஸ்கில்ஃபுல், இஃப் யூ ஆர் ரியலி ஹானஸ்டி அண்ட் யூ ஆர் ரெடி டு ஒர்க் ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட், we will give you an opportunity. நானே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவேன் ஆன் பிகாஃப் ஆஃப் எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ். இது வந்து என்னோட ஃபவுண்டர் சேர்மன் அவரோட ஆசை கூட.
ஹோப் டாக்டர் ரவி பச்சமுத்து சாரோட ஐடியாவே என்னென்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துங்க, ஒரு ஒர்க்கு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க. இது மூலிமா இந்த பிராண்ட் மூலிமா ஒரு 400-500 பேருக்கு வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் உள்ள தாட் ப்ராசஸ் உள்ள பர்சன். ஸோ அவர் வந்து எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் நானும் அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு இதை வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேஜுக்கு கொண்டாடுறேன். ஏன்னா ஐடியா வந்து எவ்ரிபடி இஸ் த்ரோயிங் ஐடியா டுடே, அதை எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். அஸ் அ டீமாக வி வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு டு கோ அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வி கம் டு நோ திஸ் ஐடியா. சரி, இதை நம்ம சிமெண்ட் ட்ரேடிங்லேயே இதை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தென் வி ஆர் ஸ்டெப்பிங் அப் ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒரு தூக்கி போட்டோம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பித்தோம். த கேட்ஸ் ஆர் ஓப்பன் டு எவ்ரிபடி, மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் வாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் ஒன்று கொடுப்போம், ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட எண்டில் அவங்களுக்கு சிமெண்ட்டை பற்றின எல்லா ஐடியாவும் தெரிஞ்சிடும். எங்கே போய் எப்படி அவங்க மார்க்கெட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். அவங்களுக்கு ஒரு பிராண்ட் கிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 50,000 rupees ஐ வில் மேக் தம் எ ட்ரேடர். வெறும் 50,000 அதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிற பிஸ்னஸுக்கு மட்டும்தான் அவங்க முதலீடு, விச் இஸ் சிமெண்ட் காசு கொடுத்து அவங்க வாங்குறாங்க, அவங்க விற்க போகிறாங்க. சரி, ஒரு 350 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 360 ரூபாய்க்கு அவங்க விற்கலாம். ஸோ இதை வந்து அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து த ஐடியேஷன் ஆஃப் தட். ஸோ இப்போ இந்த 8.8 lakh பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஒன்று எம்ப்ளாயராக வாங்க, உங்களால் முதலீடு பண்ண முடியும்னா நீங்கள் எம்ப்ளாயராக உள்ளார வாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க. இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, which is you are actually not able to work. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, பண்ண விருப்பம் இருக்குன்னா அந்த இடத்துல இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட வேலை செய்யுங்க. சார் இவங்களை வேலைக்கு எடுத்துக்கோங்க, திஸ் பர்சன் இஸ் வெரி குட்னு நாங்களே ட்ரெயின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறோம். ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயர் ரெண்டுத்தையுமே நம்ம பண்ணுறதுனால எங்களால் எவ்வளோ மார்க்கெட் ஷேரை குறைக்க முடியும், அன்எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் ஷேர் எவ்வளோ குறைக்க முடியுன்றது தான் த த்ரோன் ஐடியா அண்ட் ஐ கேன் சே த டார்கெட் ஆஃப் SRMPR Cements in case of unemployment. ஓகே சார், 5 பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு பாமர மக்கள்கிட்ட நான் போய் இந்த சிமெண்ட்டை விற்கிறேன் அப்படின்னா என்ன சொன்னால் அவங்க வந்து நான் இந்த சிமெண்ட்டை வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க? இப்போ வந்து ஒரு பாமர மக்கள் வந்து எனக்கு சிமெண்ட் வந்து SRMPRல போய் நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து தரம். இப்போ நான் வந்து என்ன சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி என்ன டெஸ்ட் கொடுக்குறாங்களோ, இப்போ டால்மியானா அந்த டால்மியா சிமெண்ட் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை அப்படியே கொடுக்குறோம். KCPயில் சிமெண்ட் வாங்குகிறோன்னா அந்த சிமெண்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரேடிங். அதனால் அவங்க கொடுக்குற குவாலிட்டியை நான் மக்களுக்கு அதே தரத்தோடு கொடுத்துட்டேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ப்ரைஸிங் என்னென்னா, இப்போ ஒரு டீலர்ட்டையும் ஒரு ப்ரைஸிங் இருக்கும். அதான் இந்த இண்டஸ்ட்ரி அன்ஆர்கனைஸ்ட்னு சொன்னாங்கல்ல, அது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு கடைக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். அது இருக்கக்கூடாது. எங்கே இருக்கிற எல்லா கவுண்டர்லேயும் அந்த மார்க்கெட்டுக்கு, அதாவது மேனுஃபேக்சர், டிரான்ஸ்போர்ட்டு அந்த கடைக்கு வருது, இந்த காஸ்ட்டை மட்டும்தான் கால்குலேட் பண்ணி அந்த காஸ்ட்டை சரியான ப்ரைஸில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரன்சியே வந்து இதில் இல்லாததுனால அதை நம்ம கரெக்டாக கொடுக்குறதுனால மக்கள் வந்து தைரியமாக ஓகே இதான் ப்ரைஸு, இதான் வந்து SRMPR சிமெண்ட்ஸில் வராங்க அப்படின்னா இதான் இன்றைக்கோட மார்க்கெட் ப்ரைஸ்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக ஒரு குவாலிட்டியாக ஒரு சிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதான் பாமர மக்களுக்கு நம்ம பாமர மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை விட பாமர மக்களுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பாமர மக்கள்ங்கும் போது அவர் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறாரா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாரா தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ பூச்சி வேலை அப்படின்னு சொன்னால் போர்ட்லேண்ட் பொசலனா சிமெண்ட்டுங்கிறத சொல்லலாம். இது மிருதுத்தன்மை நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாமர மக்கள் வந்து அவரோட கான்ட்ராக்டருக்கு கொடுத்தாருன்னா, சார் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அதில் மிருதுத்தன்மைன்னு சொல்லுவோம், இதை வந்து டெக்னிக்கலாக ஃபைனஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை தெரிஞ்சு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ போர்ட்லேண்ட் கேட்டுருவீங்க, எதுக்கு கண்டிப்பாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, இப்போ காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அதுதான் வந்து த பாயிண்ட் டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸுக்கு அதான் தேவை. இப்போ நம்ம இவ்வளோ அந்த கான்ட்ராக்டர்ஸோ அந்த இன்ஜினியர்ஸுக்கோ சார் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிடும். ஏன்னா அவங்க தான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்க. மக்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து இந்த சிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும், இந்த ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான். அட்ராக்டிவ் ப்ரைஸிங், ஹை குவாலிட்டி சிமெண்ட் கிடைக்கும் இடம் SRMPR. கீப்பிங் ஆல் ஆஃப் திஸ் அப்பார்ட், நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன ஷூரிட்டி கொடுப்பீங்க தட் யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ்? இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதாக நீங்கள் எடுக்கும்போது நான் வந்து உங்களை என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு இன்வெஸ்டராகவே உங்களை பார்க்கல. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கால் ஃபார் பண்ணவே இல்லை. பிகாஸ் SRM ஹோப் யூ நோ இன் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் எங்கள் சார் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் கரெக்டாக அவர் வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்குற மாதிரி எந்த ஒரு
லீனியாரிட்டியோ இல்லை கொஸ்டினோ எங்களுக்கு வந்ததே கிடையாது. we are full of investments which we require. What we require we will, otherwise we will go for loans. We never go to other area. By the way, ஆனால் இப்போ நாங்கள் கால் ஃபார் பண்ணுறது என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் இல்லை, த எம்ப்ளாயர்ஸு. நீங்கள் வாங்க, உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்களே உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ரிட்டர்ன்ஸ், அப்படி சொல்கிறேன் நான். இன்னொன்று என்னென்னா, இது உங்கள் பிஸ்னஸ்ன்னு இருக்கும்போது தானே நீங்கள் வேகமாக வேலை செய்கிறீங்க. இன்கேஸ் if your money is making money, then you are sleeping. கரெக்டாக? அதே if your money is making money only when you work அப்படின்றப்ப you are going to work. And moreover, now you are a proud owner that you are giving 10 jobs to people. முதல்ல அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும். நான் 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், அந்த 10 பேர் என்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் நான் வந்து ப்ராஃபிட்டபிளில் இருக்கேன். இதுதான் நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 10 lakh rupee, you will get a returns. இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா every 1000 tons people are doing, எவ்வளோ ஒரு 1000 டன் அவங்க பண்ணும்போதும் they are able to make a profit of 3 lakh rupees. 2.5 to 3 lakh rupees. 10 லட்ச ரூபா முதலீட ஒரு ரொட்டேஷன் இப்படி பண்ணாங்கன்னா 3 லட்ச ரூபா, அடுத்த வாட்டி ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணாங்கன்னா 3 லட்ச ரூபா. இது மாதிரி வந்து த கேம் இஸ் தட். இது வந்து ஒரு கோர் ஸ்கீமா நான் இதை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஐடியா. இப்போ நான் டீலர்ஷிப் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட டார்கெட் யாராக இருப்பாங்க சார்? எந்த ஒரு கடை நான் வச்சாலுமே நான் வந்து இப்போ நான் காஃபி ஷாப்பே வச்சேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து குடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிமெண்ட் டீலர்ஷிப் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் யாருன்னு நான் டார்கெட் பண்ணி நான் விற்பேன். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லும் போது எங்கெல்லாம் சிமெண்ட் தேவை இருக்கோ அங்கே அது சிமெண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் எங்களோட வாடிக்கையாளர்கள். மிக முக்கியமாக நாங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மேசன்ஸ், இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹாலோ பிரிக் மேனுஃபேக்சரர்ஸ், அப்புறம் வேறு எங்கெல்லாம் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட வாடிக்கையாளர்கள். இப்போ இதே மாதிரி எனக்கு காம்படிஷன் நிறைய இருக்குது. இப்போ நான் என்னோட சேல்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இதெல்லாம் பண்ணலாம். இப்போது ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுறீங்க, அதுக்கு யார் இன்ஃப்ளூயன்சர்னா அதை ஒரு ஆக்ட்ரஸ் போட்டு காமிச்சாங்கன்னா அவங்க நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக எடுத்துக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி சிமெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா இன்ஜினியர்ஸ், மேசன்ஸ், அதாவது இது நல்ல சிமெண்ட்டுன்னு கட்டுமானம் பண்ணுறவர் அவர், அதுக்கப்புறம் அந்த சிவில் ஒர்க்கர்ஸ், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து அந்த கிரேட் கொடுக்கணும். இது நல்ல சிமெண்ட் சார், இது வீடு நல்லா. இன்னொன்று, இந்த வீடை கட்டினதுக்கப்புறம் அவர் நல்ல வாழும்போது அந்த வீட்டில் எதுவும் கிராக் இல்லாமனா அவர் வந்து ஒரு நல்ல கஸ்டமர். இதுதான் இவங்க தான் இன்ஃப்ளூயன்சஸ். இதுக்கு தனியாக இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை. இவங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணி காமிப்போம். ஒரு இடத்துக்கு போகும்போது இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் கால் ஃபார் பண்ணி இந்த இப்போ சார் சொன்ன மாதிரி டெஸ்டிங்லாம் பண்ணி காமிச்சு ஒரு சிமெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த சிமெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கும் போது இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இவங்க தான் வாங்க சொல்கிறது. இப்போ உங்களை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் சிமெண்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு வீடு கட்டுறீங்க, நீங்கள் சிமெண்ட் வாங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் இன்ஜினியர்கிட்ட சொல்லுவீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மேசன்ட்டு சொல்லுவீங்க, யாராவது சொல்லுவீங்க. ஊராக இருந்தால் மேஸ்திரி, இங்கே இருந்தால் வந்து இன்ஜினியர் இல்லையா? ஸோ அவங்க வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நாங்கள் இப்படி சொல்லணும். இதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் கால் ஃபார் பண்ணி அவங்கள சொல்லணும். இது வந்து மேனுஃபேக்சர் சப்போர்ட்டோட SRM சிமெண்ட்ஸ் பண்ணிடுறீங்க. இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆன் ப்ரைஸிங். அதாவது ப்ரைஸிங் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து கேட்குறாரு, எனக்கு கிரெடிட் கொடுப்பீங்களா, என்னால் ஃபுல்லாக அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் த ஜென்யூன் கஸ்டமர்ஸ் வந்து இவர் என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்சிபிள் டேர்ம்ஸில் இருந்தாருன்னா அந்த கஸ்டமர் திருப்பி வருவாங்க. ஸோ லாயல்ட்டி நம்ம பண்ண முடியும். இன்னொன்று வந்து கம்மியான சிமெண்ட் பேக், ஒரு 50 பேக்ஸ் இல்லை 100 பேக்ஸ் என்னால் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதையும் இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாருன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணி வந்துட்டு ஒரு டீலராக எக்யூப் பண்ணோம்னா என்னோட சேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பேமெண்ட்டில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கம்மியாக இருந்தாலும் நான் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா எவ்வளோ இருந்தால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? ஏற்கனவே வந்து சில ஐடியாஸில் நாங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த பிஸ்னஸ்ன்னு சொன்னோம். அப்போ யாருமே நம்பல அதை. தென் நாங்கள் என்ன செஞ்சோம், அதை ஒர்க் அவுட் பண்ணினோம். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணினோம். ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம். என்னென்ன கொடுப்போம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டிங் சப்போர்ட், அதில் வந்து ஒரு டிஷர்ட்,
உங்களோட டெஸ்க்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பிராண்டிங் மெட்டீரியல்ஸு, 2 டிஷர்ட்டை நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் போகிறதுக்கு ஆர்டர் ஃபார்மு, அதுக்கப்புறம் உங்களுக்கான எஸ்டிமேஷன் புக்கு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு, அப்புறம் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் உங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம், ஜிஎஸ்டி நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம், பேங்க் அக்கௌண்ட் நாங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றோம், உங்களுக்கு சாஃப்ட்வேர் ERPயில் எப்படி வந்து இது மாதிரி சிமெண்ட் சேல்ஸ் எப்படி பண்ணணுன்றது நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களோட கடையை வந்து ஃபுல்லாக பிராண்ட் பண்ணி கொடுத்துருவோம். SRMPR சிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேனரு இதெல்லாம் வச்சு பண்ணி டோட்டல் பிராண்டிங்கும் இன் அண்ட் அவுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கான எல்லா சப்போர்ட்டு இல்லை எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆனது 49,500 rupees. அதனால் அது 50,000 rupee அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சார் இதெல்லாம் சாத்தியமா சார்? 50,000 ரூபாய் லிஸ்ட் சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. இல்லை, இது நாங்கள் பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது லாஸ்ட் 2 இன்டர்வியூஸுக்கு இதுக்கு முன்னாடி 2 இன்டர்வியூஸ் கொடுத்தப்போ இது பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. இதை பண்ணி இப்போ 2 ஷாப் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஷாப் இன் கோயம்புத்தூர் AGS ஏஜென்சிஸ், 2வது ஷாப்பு இப்போ நாங்கள் வந்து குடியாத்தம் வெள்ளூரில் இப்போ பண்ணிட்டோம். இந்த 2 ஷாப்புமே இதே காஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் அவங்களோட 1.5 லட்ச ரூபா பணம் சிமெண்ட்டுக்காக ரெடியாக இருக்குது. அவங்க GST வந்தோன்னா அவங்க பண்ண போகிறாங்க பிஸ்னஸ். ஸோ இந்த அளவுக்கு வி ஆர் ரெடி, வி ஆர் பர்ஃபெக்ட்லி ரெடி. இதை பண்ண முடியும் எங்கே பார்த்தாலும். நான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதை பண்ண முடியும்னு சொல்கிறேன் இதே காஸ்ட்டில். இது வந்து இட் இஸ் ஓப்பன் சேலஞ்சு. கண்டிப்பாக 50,000 ரூபாய் இருந்தால் நல்லா கடை திறக்க முடியும். உங்களால் வந்து இருக்கிற காசு 2 லட்ச லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களால் பிஸ்னஸே பண்ண முடியும். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே முதல் போடுறது உங்களோட வருமானத்தை நீங்கள் கூட்டுறதுக்கான ஆயத்தம். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் 10 லட்சம் போட்டிங்கன்னா யூ வில் ஏர்ன் லைக் 2 lakhs 3 lakhs. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இதுதான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒழுங்காக நாங்கள் சொல்கிற முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் இதை எடுக்க முடியுன்றதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். தட்ஸ் கிரேட் சார். ஐ திங்க் அந்த ஓப்பன் சேலஞ்ச்லேயே வந்து எங்களுக்கு தெரியுது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. அண்ட் 2 ஐ திங்க் வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாட் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். 2 லட்சம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபீஸபிள் அமௌண்ட் மாதிரி தான் எனக்குமே வந்து பட் இன்னொன்று the credibility behind you, the credibility is SRMPR Cements. ஒரு சாதாரணமாக பேக்கப் பண்ணும்போது ஒரு நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒன்று விற்கல அண்ட் எதோட பின்னாடி வந்து விற்கல, யூ ஆர் ஆக்சுவலி கம்மிங் அப் ஃப்ரம் அ வெரி வெரி credible பிராண்ட் அண்ட் யூ ஆர் டூயிங் சம்திங். உங்களுக்கு ஒரு இதுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. 75 years ஆஃப் லெகசி இருக்குது. எஜுகேஷன், ஹெல்த் கேர், அதர் இண்டஸ்ட்ரீஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருந்துட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. ஈவன் வி ஆர் ஆக்சுவலி ஸ்டார்டட் ரயில்வேஸ் ஆல்சோ. ஹோப் யூ நோ ரீசெண்ட்லி 2 ட்ரெயின் வந்து பில்கிரிமேஜ் ட்ரிப்ஸ் அண்ட் இதுக்கெலாம் 2 ட்ரெயின் விட்டுருக்காங்க. இன்னும் 2 ட்ரெயின்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆக்சுவலி கம்மிங் அப் வித் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். சிமெண்ட் பிஸ்னஸ் பொறுத்த அளவில் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வி ஆல்ரெடி டிட் இட். நாங்கள் ஒரு வாட்டி சொன்னோம், அதுக்கப்புறம் அதை பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ வி ஹாவ் அ லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஹூ இஸ் ரன்னிங் திஸ் பிஸ்னஸ். அதனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்மையிலே திறமை இருக்குது, யூ ஆர் ரெடி டு டூ த பிஸ்னஸ் அண்ட் யூஆர் உங்கள் ஏரியாவில், அது வந்து சின்ன ஏரியா கூட இருக்கலாம், அந்த ஏரியாவில் ஒரு 5 கிலோமீட்டரில் சுற்றி பார்த்தீங்கன்னா 50 பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சிமெண்ட் சப்ளை பண்ணாலே போதும், யூ ஆர் ஆக்சுவலி ஏர்னிங் ஒரு ப்ராஃபிட். நீங்கள் உங்களுக்கு அது போதுமான. இங்கே வந்து எத்தனை இளைஞர்கள் சென்னையில் வந்து 20,000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவங்க அதே ஊரில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருந்தது. மாத சம்பளம் போனால் எனக்கு ஒரு அஷ்யூரிட்டி இருக்குது, மாதம் இவ்வளோ வந்துடும். நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தால் என்ன சார் அஷ்யூரிட்டி? 200% அதை நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் நான் இதில் ஒரே ஒரு டேர்ம்ஸில் என்ன மிஸ் ஆகுனா, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் வந்து கிராஜுவலாக மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நான் இதோட தோக்கிறதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ சொன்னேன்னா 0.0001% தான் ஃபெயிலியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து ஃபெயிலியருக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வாங்க போகிறது ஒரு பெரிய ப்ரைமரி பிராண்ட், எங்களை மாதிரி பிராண்ட் கிட்ட கொடுக்க போகிறது சாதாரணமாக வீடு கட்டுற பீப்புள் கிட்ட. அவங்க கொடுக்க போகிற பிராண்டு அவங்களோட பிராண்டு தான். இதுக்கு வந்து சிம்பிள் ஈவன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் எல்லா துணியும் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸும் கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு ஆலன் சொல்லின்னு போனீங்கன்னா ஆலன் சொல்லி மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் நாங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிராண்டுக்கு ஏதோ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட உள்ளார வருவாங்க, நீங்கள் தோக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இதுலேயும் என்ன நான் சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 300 ரூபாலேருந்து சிமெண்ட் ஆரம்பித்து 400 ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட சிமெண்ட் இருக்குது. இதில் எந்த மக்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அவங்க எடுத்துக்கலாம். ஒரு மாருதி கார் வாங்குறவங்களும் வரலாம், ஒரு BMW கார் வாங்கலும் வரலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் ஓப்பன்னஸ், யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ், யூ ஹாவ் சாய்ஸஸ்.
ஸோ இதை நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் த ஐடியேஷன் ஆஃப் எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ். இட் இஸ் அ மல்டி பிராண்ட் சிமெண்ட் அவுட்லெட் வித் a very great backup. ரீட்டைல் சேலை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கவுண்டர் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்லி ரீட்டைல் சேல் மாத்திரம் இல்லாமல் சாலிட் டேட்டா பேஸ். இப்போ நீங்கள் வந்து இன்னென்ன ரவுண்டு ஒரு கவுண்டர் இருக்குன்னா அந்த கவுண்டர் பக்கத்தில் எத்தனை சைட் ஆக்டிவிட்டி நடக்குது, அங்கே போய் ஹூ இஸ் தி கஸ்டமர், டெசிஷன் மேக்கர் யார், கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம டேட்டா பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓவரால் லாங் ரனில் யூ கேன் மேக் குட் மணி. Definitely. I think it will be a very informative video for நம்ம பார்க்குறவங்களுமே வந்து நிறைய விஷயம் கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதுலேருந்து பயன்படுவாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நீங்கள் விரும்பும் சிமெண்ட் வகையினை உரிய விலையில் வாங்கிட SRM PR சிமெண்ட்ஸ்.